ஒண்ணுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டு தான் ஆசை. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் கலைஞர் என்ன பண்றாரு, கலைஞர்கள் அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி பேசுற. நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்கத்தட்டுல தாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், இவர் தமிழ்நாட்டின் ஒரு சாபக்கேடு நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இவர் இருக்கிற இல்லீகலான பர்சன், அதாவது தப்பு செய்யறவங்களுக்கு பிறகு துணை போறவர் தான் இந்த கலைஞர். விடமாட்டேன் மக்களே, நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அவங்க எல்லாம் புடிங்க உங்கள்கிட்ட காசு. திமுகவும் காங்கிரசும் மோசமான கட்சிக்கு விமர்சனம் பண்ணுவார். ஊழல் சாம்ராஜ்யம் அப்படி என்றால் கலைஞர் தான். எதை இதை வெறும் ஸ்பெக்ட்ரம பத்தி சொல்லணுங்கிறதுல மொத்தத்துல கலைஞரை பத்தி சொன்னாலே ஊழல் தான். எப்படி உண்மை சொல்பவனுக்கு ஹரிச்சந்திரன் சொல்றீங்களோ ஊழல்னா கலைஞர், கலைஞர் என்றால் ஊழல். அதனால இதை பத்தி பேசினாலே போதும், கலைஞரை பத்தி பேசினாலே மொத்த ஊழலை பத்தி பேசுற மாதிரி தான் அர்த்தம்.